இரண்டமடு சந்தியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பௌத்த கொடிகளாக இருக்குது. தன்சல் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்துக்கு மரத்தில் விசாக்கூடுகள் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. வணக்கம் அவர்களை. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி இரணைமடு சந்தையில் நின்று கொண்டிருக்கிறோம். வழமைக்கு மாறாக இந்த முறை வெசாக் பண்டிகை இரணைமடு சந்தையில் பெரிய அளவில் முன்னெடுத்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீதி எங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்ண விளக்குகள் போடப்பட்டிருக்குது. அங்கால எல்லா இடங்களும் வெசாக்குகள் விதவிதமான வெசாக்குகள் அங்கே கட்டி தொங்க விட்டுருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலையாலே வரவேற்பு பலகை ஒன்று செய்திருக்கிறாங்க. அப்படியே அதை கடந்து போனால் வெசாக் வலயம் தமிழில் அடிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடு, அதில் ஒரு பெரிய வெசாக் கொண்டு சுற்றுற மாதிரியான இப்படி தான் கூடுதலாக இந்த வெசாக் கூடுகள் இருக்கும். அப்படியே அடுத்த கூட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் அதுலேயும் அதே மாதிரி தான் சுற்றி கொண்டிருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான வடிவங்கள் செய்து வச்சுருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று வலப்புறம் சுத்த, அதுக்கு கீழே இடப்புறம் என்று மாறி சுற்றும் ஒரு அழகாக தான் இருக்குது பார்க்க. அப்படியே நாங்கள் அடுத்து மூன்றாவது கூட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தாலும் அதே தான் சுற்றி கொண்டு தான் இருக்குது. இதுவும் வித்தியாசமான வடிவமாக இருக்குது. அப்படியே லைட்டுகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் லைட்டுகள் மாறி மாறி எரியுது. இதை கடந்து அப்படியே அங்கால போனோம்னு சொன்னால் இந்த புத்தமர்களுடைய வரலாறுகளை கூறும் வகையில் சில படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்குது. புத்தரின் முப்பெரும் விழா, இதில் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருப்பதாக அதில் இருக்கிறவர் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இரணைமடு சந்திக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவியல் நகர் வருது. அது பக்கத்தில் ஜெர்மன் டெக் இருக்குது. அறிவியல் நகரில் கேம்பஸ் இருக்குது. இங்கே கூடுதலான சிங்கள மாணவர்கள் கல்வி கற்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவை எல்லாமே இந்த இடத்துக்கு திரண்டு வந்திருக்கிறத பார்க்கலாம். அவைகள் மூலமாக தான் அதிக அளவு சனம் இருப்பது போல தெரியுது இந்த இடத்துல. பெட்டி மாதிரியான ஒரு மாடலை செஞ்சு ஒரு பக்கம் இருக்குது. பௌத்த கொடிகளால் இந்த இடம் எல்லா இடமும் பௌத்த கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரணைமடு சந்தியில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த வெல்ஃபேர் ஹோட்டல் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லா மரங்கள்லையுமே இந்த மாதிரி பெட்டி மாதிரியான மாடலில் வெசாக் கூடுகள் செய்து கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரவு நேரம் பார்க்க லைட்டெல்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பாதை ஏனைனுக்கு வந்துட்டோம். ஏனைனில் பார்த்தோம்னு சொன்னால் அதிக அளவிலான ஐஸ்கிரீம் கடைகள், விளையாட்டு உபகரணங்கள் விற்கக்கூடிய கடைகள் என்று இந்த முறை தான் அதிக அளவிலான கடை தொகுதியாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. இங்கே பாருங்கள், எங்களுடைய ஆக்களை 2K கிட்ஸ் டீம் ஒன்று போகுது. எல்லாம் இதில் பார்க்கலாம் என்ற வெசாக் கூடுகளை. இந்த பாதுகாக்கிறதுக்காக இப்போ ஒவ்வொரு கூடுகளுக்கும் பொலித்தீன்கள் போடப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் தன்சல் வழங்கப்படுற இடத்துக்கு நாங்கள் போக இருக்கிறோம். இந்த சாப்பாடுகள் பார்த்தோம்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிக அளவிலான பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே இந்த லைனில். அப்படி எங்கள் அப்பா இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதுலேயே இது பார்த்திங்கன்னா அங்கால ரோடை மட்டும் நிற்கிது இந்த டீம். இது ரெண்டம்னா இப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு சேர்கிறதுக்கு. அவ்வளோ ஆக்கள் நிற்கிறாங்க அங்கே ரோட்டில். இங்கே பாருங்க, இந்த பாருங்க நிற்கிறாங்க. அந்த லைன் ரோட்டில் நிற்கிற லைன் தான் இது.
எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். கூடுதலாக இரணமடுவை அண்டி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் கூடுதலாக கேம்பஸ் உடையங்கள் மற்றது ஜெர்மன் டெக் இவை தான் இங்கே கூடுதலாக வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. இரண்டமடு சந்தியில் வெசாக் கூடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. வெசாக் பண்டிகை போல் இன்றைக்கு ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரியான நிகழ்வில் தமிழர்கள் எந்தளவுக்கு பங்களிப்பு செய்கிறாங்க என்பது தொடர்பான ஒரு காணொலியை தான் இன்றைக்கி பதிவு செய்திருந்தோம். நிச்சயமாக இந்த காணொலி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். நாளைக்கு வட்டாப்பழ காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.